எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஆராதனா. வயசு 34 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியுள்ள பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா அருந்ததியர் சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் அருண் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்களோட டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பிரபலமான ஐடி கம்பெனியில் ஃப்ராட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க காலேஜ் முடிச்சதுலேருந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாமா. 2 முறை ப்ரமோஷன் கிடச்சி இப்போ இந்த பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க வேலைக்கு போய் தான் லைஃப் ரன் பண்ணணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கூட வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆனால் இவங்க சொந்த காலில் நிற்கணும்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி பண்ணை, மீன் பண்ணை, ஆட்டு பண்ணைன்னு வச்சுட்டு வளர்க்குறாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 15 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணுறாங்களாமா. இவங்க சொந்தமாக வீடு, கடைகள், பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணன் தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொத்துக்களை எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்களா. 2 பேருக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களாமா. இவங்க முதல் திருமணம் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரான ஒரு பையனை பேசி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அப்புறம் அவரோட பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே லைஃப் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். தனியாக வந்துட்டாங்களாமா. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. அவங்க பண்ண தப்புக்கு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சரி பண்ணி இப்போ வரணும் பார்த்துட்டு இருக்காங்களாமா. இவங்க முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இவங்க பொண்ணு மேரேஜுக்கு அப்புறம் தனியாக அனுப்ப வேண்டாம்னு எங்கள் பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அதனால் வரப்போகிற துணியை வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வாழ தேவையானது எல்லாமே இவங்களே பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சந்தோஷமாக நல்லபடியாக காத்துட்டா போதும் எதிர்பார்க்குறாங்க. தனியாக எதுவும் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் போதும் எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஒரு பத்த கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.